என்ன ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோட் நுரையீரல் வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நுரையீரலை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா அலசி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த நுரையீரலை வேக வச்சுக்கலாம். நுரையீரல் சேர்த்துக்கோங்க. உப்பு இப்படி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நுரையீரல் நல்லா வெந்துருச்சு. அதுக்குள்ளே நமக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, சீரகம், மிளகு இந்த மூணையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது தாளிச்சதும் நம்ம வச்சுருக்கிற இந்த நுரையீரலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நுரையீரலை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் இந்த நுரையீரல் நல்லா வதங்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற்றி இருக்கிற மசாலாவையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் மூடி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் குயிக் அண்ட் ஈஸியாக நுரையீரல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான நுரையீரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமாக பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.